ஹாய், வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கவனமா விளையாடுங்க. காட்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களோட பாடசாலையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு சமையல் வீடியோ காட்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். நாங்கள் மாணவர்களாக தான் செய்கிறாங்க, ஆசிரியர்கள் சும்மா மேற்பார்வை மட்டுமே செய்கிறாங்க. அதை எப்படி மாணவர்கள் கற்றுக்கொள்கிறாங்கன்று மாணவர்களினுடைய அந்த அனுபவத்தையும் நாங்கள் இந்த வீடியோ காட்சியினூடாக தர இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? தம் பிரியாணி சார். ஓகே. காலி தென் மாகாணத்தை சேர்ந்த காத்தியுத்துறை விவேகானந்த தமிழ் வித்தியாலயத்தில் செயல்முறை தொழில்நுட்ப பாடத்தினூடாக தம் பிரியாணி ஒன்று செய்ய போகிறோம். தரம் 9 மாணவர்கள் எங்கள் வகுப்பாசிரியர் கிருஷ்ணன் சார் அவரோட சேர்ந்து நாங்கள் தம் பிரியாணி ஒன்று செய்ய போகிறோம். ரம்பைய கொத்தமல்லி இது தம் பிரியாணிக்கு. தம் பிரியாணி பிரியாணிக்கு சார். தம் பிரியாணி தம் பிரியாணி தம் பிரியாணி சார். சத்தமா சொல்லு. இது பிரியாணிக்கு போடு சார். என்ன பிரியாணி? தப்பு பிரியாணியா? வடிவா சொல்லு, வடிவா சொல்லு. என்ன சரிங்க? கிட்ட என்ன செய்யற? தம் பிரியாணி. ரைட், வெரி குட். அப்பா கடும் போய் அடிச்சு கொண்டிருக்காங்க. கண்ணெல்லாம் எரியுது. என்னப்பா பாருப்பா. கிரீன் பீஸ் அப்பா. இதோட பெருசா கொடுங்கன்றால ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க. பாருங்க சார் எப்படி வட்டி காட்டுறான்னு பாருங்க. ஏய் கமா. அடி தடலோடா மேல வரணுமா? என்ன? ரைட். சமைக்கிற இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறுகியதான இடம். அந்த இடம் காணாத இப்போ கொஞ்சம் அடைப்பா இருக்கக்கூடிய புகையெல்லாம் காற்று வெளியே வராது, உள்ள போகாது. சரியான புகை. இப்போ எந்த கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு பார்ப்போம். என்ன வந்து சட்டி கீழே போட்டு ஆக்கிறது சட்டியை இழுத்து எடுத்தாலும் போதும். சாப்பிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான். வாரம் வாரம் அதெல்லாம் அன்னாசி சட்னியா சீனிப்பா
பீமன் நிற்கார் பீமன். மூடுங்கப்பா. நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்கா? உங்களுக்கு முடிச்சிருக்கா? உங்களுக்கு வேணுமா? உனக்கும் பிடிக்குமா? சார் சார் இந்த கறியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நிஷாந்த் சார் வச்சபடியாக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ லைக் யூ கமான்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஓகே மச். இங்கே ஓஸ் இங்கே கீழ இறங்கு. மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று காணுங்க. சரி போதும். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு விருந்தில் சந்திக்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்கு. நல்லா இருக்குப்பா. நிறைய ஐட்டம் வச்சுக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்று வைக்க மிஸ் பண்ணிட்டாங்களே. அந்த அன்னாசி சலாட்டா என்ன பேர் அதுக்கு? அன்னாசி சலாட்டா சட்னியா? அதாவது அண்ணாச்சி சட்னி. அன்னாசி சட்னி. அண்ணாச்சி சட்னி. வாவ், நல்லா இருக்கு. அன்னாசி சட்னி, ரைத்தா, சிக்கன் பீஸ் ஒரு டிஷ்ஷில் போட்டு வச்சாங்க. நிறைய வச்சுக்காங்க. நிறைய ஐட்டம் இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லலாம் உங்களோட கருத்து. மிகவும் அருமையான சாப்பாடு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட மாணவர்கள் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இருந்த போதிலும் ஆசிரியர்கள் ஒத்துழைப்பும் இதில் முக்கியமான ஒன்றாக காணப்பட்டுச்சு. மெயினாக சப்னா டீச்சர், நப்லா டீச்சர், மற்ற நம்ம குலேந்தர் சார், கிருஷாந்த் சார், கருணா சார் என்ற கணக்கு ஆசிரியர்களும் இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் தான் இப்படியான ஒரு சிறப்பான ஒரு சமையலை தம் பிரியாணியை எங்களால் செய்ய முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் மாணவர் சார்பாக நாங்கள் நன்றியை சொல்கிறோம் அனைத்து ஆசிரியர்களும். நன்றி. ஓகே டான். இப்போ தான் எங்களுடைய இப்போ கலைச்சவர் தான் இந்த பாடத்தின் பொறுப்பாசிரியர். அவருடைய ஏற்பாட்டில் தான் இந்த சமையல் ஏற்பாடெல்லாம் நடந்தது. அவருக்கு நன்றி. அதோட சமைச்ச மாணவர்களுக்கும் ரொம்ப நன்றி.